வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய தையல் பாடம் 13. இன்றைய பாடத்தில் டிசைனர் பிளவுஸ், அதாவது பியூட்டிஃபுல் பிளவுஸ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பேப்பரில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே துணியில் கட் பண்ணுறத நடுவில் நான் கட் பண்ணி காண்பிக்கிறேன். ஏன்னா பேப்பர் கட்டிங் ரொம்பவே முக்கியமானது. டைலரிங் கற்றுக்கிட்டிங்கன்னா பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம துணியிலே கட் பண்ணணும். இது பாம்பே பிளவுஸு. பாம்பே பிளவுஸில் ஃப்ரண்ட் பக்கம் ஏற்கனவே நான் பிளவுஸ் எப்படி துணி போட்டு மெஷர் பண்ணுறதுன்ட்டு நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன். இது பாம்பே பிளவுஸில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சென்டர் டாட்டை மையமாக வச்சு தான் இந்த கப்பெல்லாம் நம்ம வரையணும். பாம்பே பிளவுஸில் நெக்கில் நெக்கோட இறக்கம் இங்கே வருது. அந்த இறக்கத்தில் நான் ஜிட்ஜாக்கா 2 ஜிட்ஜாக் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்லஸ் மாடல் மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ இதை நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி 2 ஜிட்ஜாக், இந்த நெக்லஸ் மாடல் இந்த மாதிரி கிடைக்கும். இது இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஸ்டார் நெக்கு பாருங்கள். அதே பாக்ஸ்குள்ளே நீங்கள் ஸ்டார் நெக் மாதிரி 2 வந்துட்டோம். இது கொஞ்சம் குறுகி வரும். இந்த இடத்துல ஒரு ஸ்டாரு, இங்கே ஒரு ஸ்டார் வரும். இந்த இடத்துல ஸ்டார் நெக்குக்கு இங்கே ஒரு ஸ்டார் வந்ததுன்னா இங்கே ஒரு ஸ்டார் வரும். இங்கே ஒரு ஸ்டார் கார்னரில் ஒன்று, இந்த இடத்துல ஒன்று ஸ்டாரு. இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா ஸ்டார் நெக் வரும். அடுத்து ஜிட்ஜாக்கில் ரவுண்ட் ஷேப்பில் ஜிட்ஜாக் கொடுத்து இந்த ப்ளவுஸில் கட்டிங் கொடுத்துருக்கேன். இது நார்மல் ப்ளவுஸ்க்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பேக் சைடும் இந்த ஜிட்ஜாக் கட்டிங் கொடுத்து ப்ளவுஸ் கொடுத்தீங்கன்னா, ப்ளவுஸில் இந்த மாதிரி ஜிட்ஜாக் நெக் டிசைன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து ஸ்டெப் நெக் 5 ஸ்டெப்புன்னு கொடுத்துருக்கேன். இந்த நான் 4 தான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும்னா அதுக்கு மேலே டிவைட் பண்ணி ஒரு 5 ஸ்டெப், அதுக்கு எல்லாத்துக்கும் 1 இன்ச்சுன்னா எல்லா இடமும் 1 இன்ச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கூடுதலாக இருந்தால் பரவாயில்ல. அடுத்து இதற்கும் ஆர்டினரி தான். எப்போவுமே நான் சொல்கிறேன், சென்ட்ரல் டாட்டு சைட் டாட்டு 1 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. மேலே 1 இன்ச்சஸ், சைடில் 1 இன்ச்சஸ், இந்த ஆமுல் டாட்டு வச்சுக்கோங்க. இதில் நெக்லஸ் மாடல் நெக்குனா இப்படி தான் வரும். இந்த மாதிரி வரும். இதில் இந்த பகுதியை கொஞ்சம் இறக்கி கட் பண்ணிங்கன்னா தான் அதோட ஷேப் நமக்கு கிடைக்கும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பாட் நெக்கு. பானை மாதிரி வரும். இந்த நெக்கோட இறக்கத்தை அளந்துட்டு நீங்கள் இப்படி பாட் மாதிரி எஸ் மாதிரி கொண்டு வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா பாட் நெக்கு ப்ளவுஸு. அடுத்து கர்வ் நெக் ப்ளவுஸ். ஆர்டினரி ப்ளவுஸில் இந்த மாதிரி கர்வ் பண்ணி நம்ம 4, 5ன்னு சொல்லிட்டு இந்த கர்வ் பண்ணி நான் இப்படி கொண்டு வந்துட்டேன். வி ஷேப்பில் கர்வ் நோக்கு இந்த மாதிரி வளைந்து கொடுத்து இங்கே வி கட்டிங் கொடுக்கறது கர்வ் நோக்கு ப்ளவுஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 கட்டிங் ப்ளவுஸு. 3 கட்டிங் ப்ளவுஸில் எப்பவும் போல தான் இது சென்டர் டாட் எடுத்திருக்கேன். ஆமூல்லேருந்து சென்டர் டாட்டுக்கு பக்கத்தில் ஒரு கர்வ் பண்ணிவிடுங்க. இந்த ஜிட்ஜாக் ரவுண்ட் நெக்கு பண்ணலாம், யூ நெக்கு பண்ணலாம். மற்றபடி பா நெக்கில் கூட இந்த ஜிட்ஜாக் வைக்கலாம். நெக்கில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜிட்ஜாக்கு இதெல்லாம் போடுறது. இந்த இடத்துல இது ஜிட்ஜாக்குன்றது லேஸு. நம்ம ஒரு துணியை எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வரிசையாக நீங்கள் நெக்கில் கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பீஸை அப்படியே ஒவ்வொன்றா முக்கோண ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி அப்படியே ஒவ்வொன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் திருப்பணும். நெக் டிசைனர் ப்ளவுஸு, ப்ரைடல் ப்ளவுஸு எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை நல்ல டிசைன் பண்ணி கொடுக்கறது தான் ப்ரைடல் ப்ளவுஸுன்றாங்க. இது நார்மல் வயதானவர்கள் போடும் ப்ளவுஸு. அவங்களுக்கு சென்டர் டாட் மட்டும் தான் தேவைப்படும். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே பீஸு தான். 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. சென்டர் டாட் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கோட வளைவை ஜாயின் பண்ணிவிட்டு பெல்ட்டு இங்கே 4 இன்ச்சஸ் அகலத்தில் இடுப்பு சுற்றளவு அப்படியே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சஸ் இல்லைன்னா 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து கட் பண்ணி இடுப்பை சுற்றி நீங்கள் ஓரங்களை சின்னதாக மடிப்பு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மடிச்சுட்டு சுற்றி இடுப்பை சுற்றி இந்த பெல்ட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ப்ளவுஸ் டிசைனர் ப்ளவுஸ்னால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, நெக்கில் நம்ம டிசைன்ஸ் பண்ணுறதும் பேக்கில் இருக்கிற நெக்குக்கு கீழே நம்ம சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணுறது
பண்ணுறதும் டிசைனிங் ப்ளவுஸு. நெட் நெட் ப்ளவுஸ் இருக்குது, பாம்பே ப்ளவுஸு 2 கட்டிங் 3 கட்டிங் இருக்குது. அப்புறம் வந்து பேக் நெக்கு ப்ளவுஸ் இருக்குது, பிரின்ஸ் கட் ப்ளவுஸ் இருக்குது. நெட்டில் இப்போ ஃபேஷனாக வர்றது நெட் ப்ளவுஸு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 3 கட் 2 கட்டு ப்ரா ப்ளவுஸு, இதுதான் டிசைனிங் ப்ளவுஸு. டிசைனிங் ப்ளவுஸ்லாம் நேற்று கூட ஒரு கிளாஸில் வந்து நான் இந்த டிசைனிங் ப்ளவுஸில் இந்த மாதிரி கட் பண்ண சொல்லி, அதாவது இந்த சென்டரில் 2 டாட் வர இடத்துல இப்படி கட் பண்ணிவிட்டு, இந்த பெல்ட் வந்து இப்படி வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு, இதை தனியாக கட் பண்ணி இந்த பீஸை கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். இதெல்லாம் தான் டிசைனிங் ப்ளவுஸு. நீங்கள் ஸ்டோன் ஒர்க்கு, ஆரி ஒர்க்கு, குந்தன் ஒர்க்கு எல்லாமே நெக் டிசைனில் பண்ணுறதும், அதே மாதிரி நெக்குலேயும் பேக் சைடு நெக்குலேயும் ஸ்லீவ்லேயும் நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கு பண்ணலாம். பேட்ச் ஒர்க்குனா ரெடிமேடாக ஆரி ஒர்க்கு பண்ண டிசைனே இருக்குது. அதை அப்படியே நீங்கள் கொண்டு வந்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் மேலேயே நீங்கள் வச்சு அந்த ஆரி ஒர்க் பீஸை வந்து ஒரு அவுட் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா ஆரி ஒர்க்கு வந்து பண்ண மாதிரியே ஃபினிஷிங் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்கு வந்து பார்த்து நம்ம அது கணக்கு, அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. 5 இன்ச்சஸ் நெக்கோட இறக்கம்னா அதை டிவைட் பண்ணி தான் நீங்கள் ஸ்டார் நெக்கு, ஸ்டெப் நெக்கெலாம் ட்ரா பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி வீணக்கு இந்த நெக்லஸ் நெக்கெல்லாம் நீங்கள் போடும்போது, நீங்கள் ட்ரா பண்ணும்போதே கொஞ்சம் ஆழ்ந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு, சிசரை நீங்கள் இப்படி கொண்டு வந்து நேராக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சிசரை திருப்பி இந்த பக்கம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வியோட ஷார்ப்பு வந்து கிடைக்கும். இப்போ சிசரை நீங்கள் இப்படியே கட் பண்ணிட்டு இப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூ மாதிரியே தான் அந்த ஷேப்பு மாறிடும். கட்டிங்கில் சிசரை கையில் எடுக்கும்போதே நெக்கோட கட்டிங் வந்து ரொம்ப பார்த்து பண்ணணுங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லீவ் இருக்கும். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் நெட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அடுத்த ஒரு வீடியோ பதிவு வந்து டிசைனிங் ப்ளவுஸை தான். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வயதானவர்கள் போடுவதற்கான ப்ளவுஸ் கட்டிங் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். கட்டிங் எப்படி கிளாத்தில் கட் பண்ணுறதுன்ட்டு. அதுக்கப்புறம் டிசைனிங் ப்ளவுஸ் தான் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்கு வந்து எப்போவுமே பேப்பரில் அந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ஈஸியாக நெக்கு வந்து உங்களுக்கு வரைய வந்துடும். நெக்கோட ஃபினிஷிங் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.